தலைப்புச் செய்திகள். துணை முதலமைச்சர் மற்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்ததோடு, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தது ஏன், செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு ஏன் என்று வாழ்த்துக்களை விளக்கமாக முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்திடவும், சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குடும்பங்களை மையமாக வைத்துதான் அரசியல் கட்சிகள் இயங்குகிறது என்று கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தொடர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையை மாற்றியமைக்க கோரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரையை அடுத்து ஆளுநர் RN ரவி அமைச்சரவை மாற்றத்திற்கு நேற்று ஒப்புதல் அளித்தார். அதன்படி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் மேலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கனிமொழி MP வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் தோப்புத்துறை அருகே நடுக்கடலில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பைபர் படகு மீனவர்கள் மீது இரும்பு குண்டுகளை வீசி விசைப்படகு மீனவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர். இனி எந்நாளும் தமிழ்நாட்டை திமுக தான் ஆளும் என்ற நிலையை உருவாக்குவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார். கோடியக்கரை சரணாலயத்தில் குரங்குகளுக்கு உணவு அளித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. துணை முதலமைச்சர் புதிய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் வடிவேலு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கோவையில் நூதன திருட்டு நடைபெற்றதால் கண்டெய்னர் கொலை கும்பலுக்கு தொடர்பா என்று போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். திருப்பூரில் வங்கதேசத்தினர் ஊடுருவலை தடுக்க தனிப்படை அமைத்து சோதனை நடத்துகின்றனர். அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 4 புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பில் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 4 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவதால் எந்த முன்னேற்றமும் வரப்போவது கிடையாது என்று எல் முருகன் விமர்சனம் செய்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அருகே உள்ள விஜய கரிசல்குளம் பகுதியில் 2 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இந்த நிலையில் வெம்பங்கோட்டை அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் கால் வைத்த நாள் முதல் உதயநிதி கலந்து கொண்ட அத்தனை தேர்தலிலும் திமுகவிற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் பதவி குறித்து திமுகவின் வாரிசு அரசியலையே காட்டுகிறது என்று வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தோனி இறங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக கேப்டனின் பொட்டு வச்ச தங்கக்குடம் பாட்டுதான் போடுவாங்க என்று LK சுதீஷ் அடித்து சொல்கிறார். எனது பணிக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று O பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தகுதியில்லாத இயக்கம் பாஜக என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் எனது பணிகள் மற்றும் செயல்பாடுகள் இருக்கும் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநிலத்திற்கு செழிப்பையும் நலனையும் கொண்டு வருவார் துணை முதலமைச்சர் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தலைவர்கள் நினைவிடங்களில் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 1/4 நூற்றாண்டு காலம் திமுகவை தோளில் சுமக்க உள்ளார் உதயநிதி என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அமைச்சராகும் செந்தில் பாலாஜி சாட்சிகளை கலைக்க மாட்டாரா? நாசருக்கு எந்த அடிப்படையில் அமைச்சர் பதவி என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் மின்சார வயர் பதிப்பதற்காக சாலையில் தோண்டிய பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ராமேஸ்வரத்தில் தமிழக மீனவர்களின் 2 விசைப்படகுகளை கைப்பற்றி அதிலிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். சென்னையில் சாலைகளை வெட்ட தடை விதித்து மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். ஏற்காட்டில் நிலவி வரும் குளுகுளு சீசனை அனுபவிக்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் வந்து செல்கிறார்கள். இந்த நிலையில் தேர்வு விடுமுறையால் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்ற நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான முதல் போட்டியிலேயே இலங்கையின் நிஷான் பேரிஸ் முதல் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விராட் கோலியின் மாபெரும் சாதனையை ஹாரி புரூக் தகர்த்தியுள்ளார்.
தேவதானப்பட்டி தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்ததால் அணைக்கு திடீரென நீர்வரத்து 184 கனஅடியாக உயர்ந்தது. தேனி மாவட்டத்தில் கனமழை காரணமாக மஞ்சளாற்று கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.